நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜு. ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு ஹாஜிகள் தங்களது ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற தருணம் இது. பொதுவாக ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டால் அவரை ஹாஜி என்று அழைப்பது உண்டு. சிலர் அல் ஹாஜி என்றும் சொல்வது உண்டு. ஒருவர் கூட கேட்டார், ஹஜ்ஜுக்கு வந்திருந்தவர், ஹாஜி பட்டம் எங்கே தருவார்கள் என்றார். நான் சொன்னேன், அரஃபா மைதானத்தில் தருவார்கள். ஏனென்றால் ஹஜ்ஜு என்றாலே அரஃபா தான். அரஃபா மைதானத்தில் தங்கினால்தான் ஹஜ்ஜு நிறைவேறும். அவர் விளங்கி வைத்திருக்கிறார், ஹாஜி என்பது ஒரு பட்டம், அதை மக்காவிலே தருகிறார்கள் போல் இருக்கிறது என்று விளங்கி வைத்திருந்தார். பிறகு அவருக்கு புரிய வைத்தேன், ஹாஜி என்பதெல்லாம் பட்டம் அல்ல. ஹஜ்ஜுக்கு சென்று வந்துவிட்டால் அவரை ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. 1.25 லட்சம் சஹாபாக்கள் நபிகள் பெருமானாரோடு சென்று ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் எந்த சஹாபியையும் ஹாஜி என்று அழைக்கப்பட்டதில்லை. தாபியின்கள், தபக தாபியின்கள், வலிமார்கள், நாட்பெரும் இமாம்கள், இது போன்ற பெரும் பெரும் அறிஞ பெருமக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஹாஜி என்று அழைப்பதில்லை. ஏனென்றால் இது ஒரு பட்டமும் அல்ல, இது ஒரு கடமை. தொழக்கூடியவரை முசல்லி என்பார்கள், நோன்பு நோக்கக்கூடியவரை சாயிம் என்பார்கள், ஜகாத் தருகின்றவரை முசக்கி என்பார்கள். அதுபோன்று ஹஜ் செய்தவரை ஹாஜி என்று சொல்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு கடமைக்கும் ஒரு பெயர் வைப்பதாக இருந்தால் ஒரு மனிதருக்கு 4 பெயர்கள் அவருடைய பெயருக்கு முன்னாலே போட வேண்டும். தொழக்கூடியவருக்கு முசல்லி என்று சொல்லி பெயரை போட்டு, முசல்லி என்ற வார்த்தையை போட்டு பிறகு அவருடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும். ஜக்காத் கொடுத்தவருக்கு அவருடைய முசக்கி என்று போட வேண்டும். இப்படி ஒவ்வொரு கடமைக்கும் அதனுடைய பெயரை போட்டு கொண்டிருந்தால் அது எப்படி பொருத்தமாகும்? எப்படி மற்ற பெயர்களெல்லாம், மற்ற கடமைகளுக்கெல்லாம் அந்த வார்த்தைகளை போடுவதில்லையோ அதுபோன்று ஹஜ் என்ற கடமைக்கும் ஹாஜி என்ற வார்த்தையை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலகட்டம் இருந்தது, ஹஜ்ஜுக்கு செல்வது அபூர்வமாக இருந்தது. யாரோ ஒருவர், எங்கேயோ ஒருவர், ஊருக்கு ஒருத்தர், குடும்பத்துக்கு ஒருத்தர், வம்சத்துக்கு ஒருத்தர் என்று ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருப்பார்கள். அப்படி ஹஜ்ஜுக்கு சென்று வருவது என்பது ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக இருந்தது, மிக மிக அரிதாக இருந்தது. எனவே ஹாஜி என்ற ஒரு பெயரில் அவர் அழைக்கப்பட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இன்றைய காலத்தில் குடும்பத்துக்கு 4 ஹாஜிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஜிகள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஹஜ் என்கின்ற பயணம் இருக்கிறது. ஹஜ் என்ற கடமையை எளிமையான முறையிலே, எளிதான முறையிலே நிறைவேற்றுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்ராக்களும் நிறைய சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் தங்களுடைய பெயருக்கு முன்னாலே ஹாஜி என்கின்ற போர்வதை, அல்ல ஹாஜ் என்று போர்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஒன்று. அடுத்தபடியாக ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் ஹஜ்ஜு கடமையை முடித்ததற்கு பின்னர் அவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே கொஞ்சம் அதிக பேணுதலை காட்ட வேண்டும். வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும். திக்ர், இஸ்திஃபார், திலாவத்து, சலவாத்து, ஹைராத்து போன்ற நல்ல பல அமல்களை அவர் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னர் அவர் பல பாவங்களை செய்திருக்கலாம், பல குற்றங்களை செய்திருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பல விஷயத்திலே மாறு செய்து அவர் தவறுகள் இழைத்திருக்கலாம். ஹஜ்ஜுடைய பரக்கத்தால் அல்லாஹ் அவரை மன்னித்து பச்சிளம் குழந்தையை போன்று அவரை ஆக்கிவிடுகிறான். குற்றமற்றவராக, பாவமற்றவராக அல்லாஹ் தூய்மையாக்கி விடுகிறான். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னர் அவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே அதிக கவனமும்
அதிகப்படுத்தி கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ்வே கூறுவான் திருமறை குர்ஆனிலே, ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ் கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்து திக்ரா. நீங்கள் அரஃபாத் மைதானத்திலிருந்து வந்துவிட்டால், அப்படி என்றால் அரஃபாத் மைதானத்திலிருந்து வந்துவிட்டால் என்றால் ஹஜ்ஜை முடித்து விட்டால். அல் ஹஜ்ஜி என்பது அரஃபா தான். அரஃபாவில் தங்கினால்தான் ஹஜ்ஜு நிறைவேறும். ஹஜ்ஜு அரஃபா மைதானத்தில் நீங்கள் திரும்பி விட்டால், நீங்கள் வந்து விட்டால், அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். திக்ரிக்கும் ஆபாஅக்கும், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் நினைவு கூறுவதை போன்று அஷத்த திக்ரா, அதைவிடவும் அதிகமாக, பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறார். அரஃபாத்தில் இருந்து முடித்துவிட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்த பின்னர் அன்றைய தினத்தில், அந்த காலத்தில் முஸ்தலிஃபாவிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய குடும்ப பெருமைகளையும் பாரம்பரிய பெருமைகளையும் வம்சாவளியினரை பற்றியும் மூதாதையர்களை பற்றியும் எல்லாம் நினைவு கூர்ந்து பேசிக்கொண்டிருப்பது வழக்கமாக இருந்தது. அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். ஹஜ்ஜை முடித்துவிட்டு நீங்கள் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு விட்டால், இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களை பற்றி பேசுவதிலோ மூதாதையர்களை பற்றி நினைவு கூறுவதிலோ அவருடைய பெருமைகளை சிறப்புகளை பேசிக்கொண்டிருப்பதிலோ என்ன பயன் இருக்கிறது? ஆகவே அதை விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறார். இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னர் ஹாஜிமார்கள் ஊருக்கு வந்ததற்கு பிறகு அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரிலே, அல்லாஹ்வுடைய தியானத்திலே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே இதனுடைய கால நேரங்களை முழுமையாக கழிக்க வேண்டும். அதில் தான் அதிகமான நேரங்களை அவர் செலவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். பலரை பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகும் கூட ஆரம்பத்தில் இருந்ததை போன்றுதான் பிறகும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான மாற்றமும் இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் பல ஹாஜிகள் தொழுகைக்கு வருவதில்லை, பள்ளியின் தொடர்பை வைத்துக் கொள்வதில்லை. அவருடைய முஆமலாத்திலே, முஆஷராத்திலே, அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே, அவருடைய வருமானங்களிலே ஹலாலான முறையை அவர் பேணுவதில்லை, ஹராமை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்வதில்லை. அதெல்லாம் பல ஹாஜிகளுடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஹஜ்ஜுக்கு சென்று வருகிறவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஹராமை விட்டு முழுமையாக தவிர்த்து கொண்டு ஹலாலான வருமானத்தை அவர் ஈட்ட வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே அதிகம் நேரங்களை செலவிட வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வுடைய தியானத்திலே, யாவகத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழிக்க அவர் முன்வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த திருவசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். சிலர் ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பின்னர் ஏதாவது பள்ளிவாசலிலே பதவி கிடைக்குமா, நிர்வாகத்திலே தலைவராக முடியுமா, செயலாளராக முடியுமா, பொருளாளராக ஆக முடியுமா, இல்லை உறுப்பினராக ஆக முடியுமா என்று பதவி மோகத்திலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். பலரை பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் பதவி கிடைக்கும் என்று யார் சொன்னது? பதவிக்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தம் இல்லை. பள்ளி பொறுப்புக்கு வர வேண்டுமானால் அதற்கு உரிய 5 தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த 5 தகுதிகள் என்ன என்பதை அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற இமாம்களை கேட்டாலே சொல்லுவார்கள். அந்த 5 தகுதிகள் இருந்தால் மாத்திரமே அவர் பதவிக்கு வர முடியும். அவர் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தாலும் சரி, செல்லவில்லை என்றாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவர் படித்தவராக இருந்தாலும் சரி, பாமரராக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த 5 தகுதி மட்டும் இருந்தால் போதும் அவர் பள்ளிவாசலுடைய பொறுப்புக்கு வரலாம் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறார். பள்ளியுடைய பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பதல்ல, மக்கள் முடிவு செய்வதல்ல, அல்லாஹ்வே தீர்மானிக்கிறான். 5 தகுதி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பதவிக்கு வரலாம். 5 தகுதிகள் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் தானாகவே ஒதுங்கிக் கொள்ளலாம்.
இது அல்லாஹ் திருமுறையிலே தெளிவான முறையிலே வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு பள்ளி பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது, தன்னை ஹாஜி என்று சொல்லி விசேஷங்களிலே அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது இருக்கிறது. அது தான் செய்த அந்த கடமையிலே குறைபாட்டை ஏற்படுத்திவிடும். அதில் முகஸ்துதி பெருமை வந்துவிடும். பிறகு அதற்கு எந்த நன்மையும் கிடைக்காமல் போய்விடும். எனவே ஹஜ்ஜு என்பது இருக்கிறதே ஒரு கடமை. அந்த கடமையை செய்து முடித்து விட்டோம். வாழ்நாளில் ஒரு முறை கடமை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே மேலும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலமாக ஹாஜிமார்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். வல்ல அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக, அதிகம் அல்லாஹ்வை தியானிக்கின்றவர்களாக, கடமையை நிறைவேற்றுகிறவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.